வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, சபையோருக்கு எங்க வந்தனோ, எங்களை வாழ்த்து நீங்க குந்தனோ, சபையோருக்கு எங்க வந்தனோ, எங்களை வாழ்த்து நீங்க குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனங்க குந்தனோ. சரி, ஃபஸ்ட்டு ஏன் வில்லு பாட்டு தரையில் தானே உட்காந்து பாடுவாங்க, ஆனால் ஏன் ஸ்டேஜில் வச்சுருக்கிறோன்னு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறோன்னா மானிட்டர் மறைக்குது, அதனால வந்துட்டு எல்லாம் சேரில் உட்காந்துருக்கிறோம். ஸோ பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி. இதோ இப்பொழுது சரி, நம்ம இன்னைக்கெல்லாம் எதுக்கு கூடியிருக்கிறோம்? எதுக்கு கூடி இருக்கோம் தெரியலையா? சொல்லுங்க. வில்லு பாட்டா தெரியலையா? வில்லு பாட்டுக்கு தான். வில்லு பாட்டுனா வில்லு 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 அது இல்ல, இத கேளு. அவர் இல்லையா? தந்தரத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட பந்தருள்வாயே சுனாரே. தந்தரத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட பந்தருள்வாயே சுனாரே, பந்தருள்வாயே சுனாரே, பந்தருள்வாயே சுனாரே. படி வில்லு பாட்ட தொடங்கியாச்சு. இப்பயாவது எதை பத்தி பேச போறோம்னு சொல்லுவோமா? சரி, நம்ம இன்னைக்கு எல்லாரும் கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன பண்றோம்? மேக்ஸிமம் ஃபோன் தான் பாக்குறோம். ஆனா ஃபோன் என்ன பாக்குறோம்? அண்ணா அது எப்படின்னா இவ்வளவு பப்ளிக்கா சொல்றது? தம்பி ரொம்ப டார்க்கா போகுது பாத்துக்குங்க. ஆமா ஆமா, உங்க ஃபியூச்சர்லாம் ரொம்ப டார்க்கா தான் போகுது. அதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டே. கரெக்ட். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா, ஸ்க்ரோல் பண்ணலாமா, சோல வளர்க்கலாமா? அப்படி சொல்லுங்க. வாருங்கள் அன்பு மாதரே, வில்லு பாட்டு கேளுங்க, பண்ணி செய்து பாடுங்க, வில்லு பாட்டு கேளுங்க, பண்ணி செய்து பாடுங்க. பாருங்கள் அன்பு மாதரே, இயேசு என்னும் மாதவன் கருவிக்க வருகிறார், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர்விரிக்க வருகிறார், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ரீல்ஸ் என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ரீல்ஸ் என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் வில்லு பாட்டை கேளுங்க, அருள் வழங்கும் இதயம் சேரும் வில்லு பாட்டை கேளுங்க, வில்லு பாட்டை கேளுங்க. பாரதி, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போன் தான் எல்லாமே. பாரு, ரீல்ஸ், லைக், ஷேர், ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதாவே உலகம். அப்படின்னா போன் பேட்டரி டெட்டானா நீயும் டெட்டா? அப்படிலாம் இல்ல அண்ணா. டெட்டா? இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உன்னிடம் வந்தடைக. போன் சார்ஜ் போட்டா சரியாயிட போகுதுடா. அப்போ உன் மைண்டுக்கு எப்ப சார்ஜ் போட்ட? நாலேஜ், ஸ்கில், கனவு இதுக்கெல்லாம் சார்ஜர் இருக்கா? இப்ப போடுற சார்ஜ்ல சக்தி எப்படி ஏற போகுதுன்னு மட்டும் பாருங்க. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரோ இங்கு லைக் வாங்கவா, லைக் வாங்கவா, லைக் வாங்கவா, அச்சமின்றியே வாழ்வ பில்டு செய்யவா, பில்டு செய்யவா, வாழ்வ பில்டு செய்யவா, திக்கனைத்துமே உம்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உம்மை எதிரொலிக்கவா, ஸ்ட்ரெஸ் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா,
தங்கியே அன்பாலே வாழும் தேவா. என்ன நிறுத்திட்டீங்க? சரி, இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே டாக்டர், சிஇஓ, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, யூடியூப் வ்ளாகர்னு ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் இங்க உட்காந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னே தெரியல. நீங்க என்ன அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பின்ன நம்ம எதுவுமே பண்ணாம ஃபாரின் போலானே. அது எப்படிடா? நம்ம மெட்ராஸ் சமந்தா இருக்குல்ல. அட ஆமால. ஐயோ போதும், அவங்க கடையை சாத்தி பல வருஷம் ஆகுது. இதுதான் உங்க பிரச்சனையே. என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன ஆகணும்ன்றது கனவு. இப்போ டாக்டர் ஆகணும்னா அது வெறும் கனவு. ஆனா டெய்லி அதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும். அதுதான் டிசிப்ளின். ஆனா டிசிப்ளினோட சேர்த்து ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னக்கா? கடவுளோட அன்பும் கிருபையும் நம்ம கூட இருக்கணும். அப்படி போடுங்க. இப்போ அந்த அன்பை எப்படி காட்டுறோன்னு மட்டும் பாருங்க. உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்நில பயன் என்னவோ. உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்நில பயன் என்னவோ. மெழுகாகினே பிரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே பிரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா, காத்திடு என் தலைவா. சரி, நான் ஏன் தெரியுமா இப்போலாம் ஃபுல் டைம் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறேன்? ஏன்? ஏன் அதில் போடுற ஸ்டோரி, ரீல்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரே பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. ஏன் சொல்லு? ஏன்னா அப்போ பாரு எல்லாருமே அதில் போடுற ரீல்ஸ் எல்லாமே ட்ராவலு, சக்ஸஸ் பார்ட்டி, பர்த்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே குட் வைப்ஸ் தான். ஆனால் என் லைஃப் தான் என்னவோ ஒரே டெட்லைனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் டைமு, டிப்ரெஷன்னே போயிட்டு இருக்கு. ஐயா ஸ்ட்ரெஸ்ஸா? இங்க கையை பிடிங்க. இப்போ ஒரு பாட்டை பாருங்க பாரு. அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. அதெல்லாம் வெறும் ஹைலைட் ரீல் தான். ஆனா உண்மை வாழ்க்கைலாம் பிஹைண்ட் த சீன்ஸ். எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷம், துக்கம்னு எல்லாமே தான் இருக்கும். சரி. ஆனா அவங்க வெறும் சந்தோஷத்தை மட்டும் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல காட்டுறனால அது மட்டும் தான் ரியாலிட்டின்னு நீ டெலியூஷன்ல இருக்க. இப்போ என்ன அவங்க லைஃப்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வரியா அப்போ நீ? அவங்க ஃபேக் இல்ல, ஆனா நீ கம்பேர் பண்ணி உன் டைம் வேஸ்ட் பண்ற பாத்தியா, அதுதான் அன்னெசரி. நம்ம எல்லாம் சேர்ந்து இறைவன் பின்னால போனா எப்படி சந்தோஷம் வரும் தெரியுமா நமக்கு? இப்ப எப்படி போறோம்னு மட்டும் பாருங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். சிலுவையில் பின்னால் உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை அடியே உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலில் குறையில்லை. போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை அடியே
பாரு ஆதலில் குறையில்லை ஆண்டவர் முன்னா போனே பின்னா ஆண்டவர் முன்னா போனே பின்னா அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே சரி இப்போ என்ன பண்ணணும்? நான் ஃபோனை தூக்கி போட்டணும் பின்னாடி. இல்ல போன் யூஸ் பண்ணு, ஆனா போன் ஒன்னும் யூஸ் பண்ணாம பாத்துக்கோ. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமேக்கா. சரி, அப்போ நீ சக்சஸ்னு எதை டிஃபைன் பண்ற? சக்சஸ்னா உன் தூக்கம், உன் வேலை, உன்னோட எல்லாமே இழந்துட்டு இருக்க பத்தியா, காசு பின்னாடி ஓடுற பத்தியா, அது சக்சஸ் இல்ல. அப்புறம்? நம்ம மென்டல் பீஸோட கடவுளோட இணைந்து இருந்தாதான் அது உண்மையான சக்சஸ். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு பொய் மட்டும் போதும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் ரொம்ப டயர்ட் இப்போ ஆயிடுச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இனிமேல் பாரு சேஞ்சு. சேஞ்ச் ரீல்ஸ் போடாத, சேஞ்ச ரியலா பண்ணு. வில்லு பாட்டு முடிஞ்சாலும் உங்களோட வாழ்க்கை பாட்டு இப்பதான் ஆரம்பமாகுது. சரி, முறைப்படி தொடங்கிட்டோம், முறைப்படி முடிக்கணும்ல. வில்லு பாட்டோட ஆதாரம் தந்தனத்தோட முடிச்சிடலாமா? சரி. தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில்